இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாலிமர் கெமிஸ்ட்ரி பார்ட் 1. பாலிமர்ஸ்னால் என்ன? வாட் ஆர் பாலிமர்ஸ்? இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் இரும்பு செயின் இருக்குது. இந்த இரும்பு செயினில் நிறையா பார்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன பார்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு பெரிய லாங் இரும்பு செயின், ஒரு நீளமான இரும்பு செயின் ஃபார்ம் ஆகிறது போல் சின்ன சின்ன கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் பேர் தான் மோனோமர்ஸ், எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய லாங் செயின் ஃபார்மும். அதுக்கு நேம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாலிமர். எலமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் பாலிமர்ஸ். பாலிமர்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா, மெயின் வந்து கார்பன், அதுக்கடுத்தாப்புல செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், சிலிகான், ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் மாதிரி எலமெண்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. நேச்சுரல் பாலிமர்ஸ், இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாலிமர்ஸ் என்ன? நம்ம பார்த்தோன்னா அந்த டயக்ராமில் மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து எடுக்கிற பிசின் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ரெசின்ஸ். அந்த ரெசின்ஸ்லேருந்து தான் டயர்ஸ் மாதிரி டயர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நேச்சுரல் பாலிமர்ஸில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷீப் வூல்ஸ், சரியா? அந்த வூல்ஸ்லேருந்தும் நம்ம பட்ஸ் மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் பாலிமர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ரயான்ஸ், அது ஒரு டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் பாலிமர்ஸ். பாலிமருடைய ஹிஸ்ட்ரி, பாலிமர்ஸுடைய துவக்கம் எப்படி என்பதை நம்ம ஒரு சில ஸ்லைட்ஸ் மூலமாக பார்க்கலாம். In 1907 டாக்டர் லியோ பேக்லேண்ட், இவர் தான் ஃபஸ்ட்டு சிந்தட்டிக், இயற்கையாக தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் தான் பேக்கலைட். பேக்கலைட்டுடைய யூசஸ் என்ன? நம்ம யூஸ் பண்ணுற ரேடியோஸ், டெலிஃபோன்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ், இதில் தான் பேக்கலைட்டை ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணாங்க. ஏன், என்ன ரீசனாக? டியூ டு இட்ஸ் இன்சுலேட்டிங் அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். எளிதாக இது வந்து என்ன ஆகாதுன்னா ஹீட் ஆகாது. In 1927 பிவிசி தயார் பண்ணாங்க. நம்ம யூஸ் பண்ணுற அன்றைக்கி எல்லா பைப்ஸுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிவிசி. அது ஃபஸ்ட்டில் கண்டுபிடித்த வருடம் வந்து 1927. 1930 பாலிஸ்டைரீன் இன்வென்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அதை நம்ம டயர்ஸில் யூஸ் பண்ணுறோம். 1938 வேலஸ் கேரோத்தஸ் என்ன பண்ணுறாருன்னா டியூபாண்ட் கம்பெனியில் நைலான் என்கிற ஒரு பாலிமர்ஸை கண்டுபிடிக்காரு. 1941 பாலிஎத்திலீனை கண்டுபிடிச்சாங்க. 1970 ஜேம்ஸ் எக்கனால் என்ற ஒரு பாலிமர்ஸை கண்டுபிடிச்சார். எக்கனாலுடைய யூசஸ் என்ன? எக்கனால் வந்து ஒரு மோல்டபிள் பாலிமர், தட் இஸ் நோ அப்சர்வபிள் மெல்டிங் பாயிண்ட். அதாவது எவ்வளோ தான் நம்ம ஹீட் பண்ணாலும் உருகாமல் மோல்டபிளாக பெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் பாலிமர்ஸ், இந்த எக்கனாலை பேஸ் பண்ணி 1 year லேட்டர் கண்டுபிடிச்சாங்க. 2008 இன்னொரு பாலிமரை கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஃபயர் ப்ரூஃபாக இருந்துச்சு, வெப்பத்தினால தாக்கமடையாத ஒரு பாலிமர்ஸாக இருந்துச்சு. அதோடைய நேம் என்னென்னா HIPS கோட்டிங், ஹைப்ரிட் இன்ஆர்கானிக் பாலிமர் சிஸ்டம். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து 1000 டிகிரி சென்டிகிரேடில் ஹீட் பண்ணாலும் அதே மாதிரி இருக்கும். அதனால் இதை ஸ்பேஸ் கிராஃப்ட்லையும் யூஸ் பண்ணாங்க. இனி நம்ம பார்க்க போகிறது டெஃபினிஷன். வாட் ஆர் பாலிமர்ஸ்? Polymers are very large molecules made when hundreds of monomers join together to form long chains. நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஒரு இரும்பு செயின் வந்து நிறையா ஸ்மால் பார்ட்ஸாக எப்படி மேடாக இருந்துச்சோ அதே மாதிரி பாலிமர்ஸ் வந்து நூற்றுக்கணக்கான மோனோமர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய லாங் செயின் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் பாலிமர்ஸ். பாலிமர்ஸ் வந்து ஒரு க்ரீக் வேர்ட். அதோடைய அர்த்தம் என்னென்னா பாலினா மெனி, அநேகம், மெரோஸ்னா பார்ட்ஸ், சிறிய பகுதிகள். இந்த சிறிய பகுதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஒரு பெரிய லாங் செயின் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் பாலி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிபியூட்டாடைன் வந்து நிறையா பியூட்டாடைன்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய லாங் செயின் ஆஃப் பாலிபியூட்டாடைன் ஃபார்ம் ஆகும். பாலிமர்ஸுடைய நீளம் எவ்வளோ? நீங்கள் இந்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் CH2 கன்சிடர் பண்ணிக்கிடுவோங்க. அது வந்து ஒரு 1 inch இருக்குது. இப்போ நமக்கு 200 CH2 யூனிட்ஸ் இருந்தால் அதோடைய மாலிகுலர் வெயிட் என்னதான் இருக்குன்னா 5600. அப்போ இந்த 200 CH2 இருந்தால் அதோடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி 1/4 inch, அரவுண்ட் 6.4 mm இருக்கும். இல்லைனா ஒரு அரை மைல் இருக்கும். எப்படின்னா 805 மீட்டர் லாங்காக இருக்கும். பாலிமர்ஸுடைய ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்கெலட்டலாகவும் இருக்குது, கெமிக்கலாகவும் இருக்குது.
அதில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர். ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் இருக்குது? லீனியர்னால் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சேம் லைனாக ஒரே லைனாக இருக்கும். அதுக்கு 2 ends இருக்கும். இட் ends with 2 ends. அதை தான் என்ன சொல்லுவோம்? லீனியர் செயின். செகண்ட் ஒன் வந்து பிரான்ச்டு செயின். எல்லாருக்குமே தெரியும், பிரான்ச்டாக நம்ம மரக்கிளைகள் மாதிரி நிறையா கிளைகள் இருக்கும். ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 3D நெட்வொர்க் எல்லாமே ஒன்றோடு ஒன்று மெர்ஜ் ஆகி கிராஸ் லிங்காக ஒன்று போல் இருக்காமல் கிராஸாக வயர்ஸ் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். வயர்ஸ் மாதிரி கிராஸ் லிங்காக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். செயின்ஸாக கனெக்டட் டு அதர் செயின்ஸ். கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் 2 வகை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோபாலிமர். ஹோமோபாலிமர்னால் இதில் ஒரே ஒரு மோனோமர் மாத்திரம் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா டயக்ராமில் ஏஏஏ, வேறு எந்த மோனோமருமே இல்லை, ஏ என்கிற ஒரே ஒரு மோனோமர் இருக்குது. அடுத்தாப்பில் என்ன பார்க்கணும்னா கோபாலிமர். கோபாலிமர்னால் என்னென்னா ஒன்றுக்கும் அதிகப்பட்ட மோனோமர்ஸ் இருக்கும். அதில் என்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குன்னா ஆல்டர்னேட்டிங் கோபாலிமர்ஸில் நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏ மோனோமர் இருக்குது, பி மோனோமர் இருக்குது. என்ன ஃபேஷனில் இருக்குன்னா ஏபி. இதே மாதிரி ஆல்டர்னேட் ஃபேஷனாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஆல்டர்னேட்டிவ். பிளாக்னு பார்த்தீங்கன்னா ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. ஆனால் ஏ வந்து ஒரு பிளாக்காக ஒரு 5 மோனோமர்ஸ் சேர்ந்து ஒன்று போல் இருக்குது. அது அந்த செயின் முடிஞ்ச பிறகு திரும்ப ஒரு பி மோனோமர்ஸ் 5 ஒன்று சேர்ந்து அப்படி பிளாக்காக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பிளாக் கோபாலிமர்ஸ். கிராஃப்ட் கோபாலிமர்ஸ்னால் எப்படின்னா ஏ என்கிற ஒரே ஒரு லாங் செயின் இருக்குது மோனோமர்ஸில், அதில் போய் பியை கனெக்ட் ஆகுது. அது டாப்லேருந்தும் நடக்கலாம், பாட்டம்லேருந்தும் நடக்கலாம். சரியா? இதுக்கு அதனால் என்ன கிராஃப்டட் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறதுனால இதை கிராஃப்ட் கோபாலிமர்ஸ்னு சொல்கிறாங்க. எலாஸ்டோமர்ஸ்னால் என்னென்னா இது ரப்பர் மாதிரி இருக்கும். இது 3D நெட்வொர்க்கில் இருக்கும் ரப்பர் பாலிமர்ஸ். இந்த மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா அதோடைய ஒரிஜினல் சைஸ்லேருந்து அதை நம்ம 3லேருந்து 10 பாகம் அதிகமாக இழுத்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி மாட்டலாம். அதை இழுத்துட்டு நம்ம விட்டுட்டோன்னா அதோடைய ஒரிஜினல் சைஸுக்கு திரும்ப வந்துடும். அதான் நம்ம செகண்ட் பாயிண்டில் பார்க்கோம், ரீகவர்ஸ் ஒரிஜினல் டைமென்ஷன்ஸ் அண்ட் அப்ளைட் ஸ்ட்ரெஸ் இஸ் ரிலீஸ்ட். இதை எதுலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா க்ளவுஸ். எல்லாருக்குமே தெரியும், க்ளவுஸை இழுத்துட்டு திரும்ப அதோடைய ஒரிஜினல் சைஸ்க்கு வந்து ரப்பர் பேண்ட்ஸ், பவுன்சிங் பால்ஸ். ஆனால் இது ரீசைக்கிளபிள் கிடையாது. அதே நேரத்தில் இது டீக்ரேட் ஆயிரும், நம்ம ஹீட் பண்ணும் போது டீக்ரேட் ஆயிரும். அப்புறம் நேச்சுரல் எலாஸ்டமர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா நேச்சுரல் ரப்பர் இருக்குது, லேட்டெக்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி, கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். நேச்சுரல் பாலிமர்ஸ்னால் இது நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து தயார் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குன்னா காட்டன், சில்க், ஊல், ரப்பர். அடுத்தாப்பில் சிந்தட்டிக் பாலிமர்ஸ்னால் மனிதனாக தயாரிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குன்னா பாலியத்திலின், நைலான், டெரிலின். ரெண்டாவது வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் பாலிமர்ஸ். ஆர்கானிக் பாலிமர்ஸ்னால் என்னென்னா ஒரு பாலிமர் செயின் இருக்குது, அதில் மேக்ஸிமம் எல்லா இதுலேயும் கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கானிக் பாலிமர். பாலிமர் இஸ் பேக் போன் செயின் இஸ் எசென்ஷியலினா அதில் கார்பன் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கானிக் பாலிமர். எக்ஸாம்பிள் நம்ம பாடியில் இருக்கிற செல்லுலோஸ், நம்ம உடம்புல இருக்கிற செல்லுலோஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தாப்பில் இயற்கையாக கிடைக்க நம்மளாக தயார் பண்ணுற பாலியத்திலின், நைலான்ஸ். எந்த பாலிமர்ஸில் கார்பன் இல்லையோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஆர்கானிக் பாலிமர்ஸ். அது வந்து கிளாஸ் இருக்குது, சிலிக்கான், ரப்பர் இருக்குது. தெர்மோபிளாஸ்டிக் அண்ட் தெர்மோசெட்டிங் பாலிமர். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா சம் பாலிமர்ஸ், சில பாலிமர்ஸ் இருக்குது, அது என்ன ஆகுனா ஹீட் பண்ணோன்னே இலகிரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அதை கூல் பண்ணிட்டோன்னா தன்னுடைய ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அப்படிப்பட்ட பாலிமர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக். நம்ம ஹீட் பண்ணும்போது இலகும், திரும்ப தன்னுடைய ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கு பேர் தான் தெர்மோபிளாஸ்டிக். எக்ஸாம்பிள் பாலிஎத்திலின், பிவிசி, நைலான், சீலிங் வெக்ஸ். சிலது வந்து என்ன ஆகுனா பாலிமர்ஸ் தட் பிகம் அன் இன்ஃபியூசிபிள். ஹீட் பண்ணோன்னே இலகும், ஆனால் கூல் பண்ணாலும் தன்னுடைய ஒரிஜினல் ஷேப்புக்கு வராது. தட் இஸ் கால்ட் அஸ் தெர்மோசெட்டிங் பாலிமர்ஸ். பாலிமரைசேஷன்னா என்ன? நம்ம பாலிமர்ஸை மோனோமர் மூலமாக தயாரிக்கிறதுக்கு தான் என்னென்னா பாலிமரைசேஷன். அதுக்கடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா மோனோமர்ஸ்னால் என்னென்னா ஸ்மால் சிங்கிள் மாலிக்யூல்ஸ். அது என்ன தான் இருக்கலாம்னா ஹைட்ரோ கார்பன்ஸாக இருக்கலாம், அல்ல நம்ம பாடியில் இருக்கிற அமைனோ ஆசிட்ஸாக இருக்கலாம். பாலிமர்ஸில் 2 வகை இருக்குது, அடிஷன் பாலிமரைசேஷன், கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். அடிஷன் பாலிமரைசேஷனாக என்ன? அடிஷன் பாலிமரைசேஷனில் அடிஷன் பாலிமர்ஸ் இருக்குது. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா எந்த ஒரு மாலிக்யூலும் எலிமினேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கார்பன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குன்னா நமக்கு ரியாக்டண்ட்டில் விளைபொருளில் 2 கார்பன் கண்டிப்பாக இருக்கும், 2 ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா அடிஷன் பாலிமரைசேஷன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
நிறையா மோனோமர்ஸ் இருக்குது. செல்ஃப் அடிஷன் ஆஃப் செவரல் பைஃபங்க்ஷனல் மோனோமர்ஸ், நிறையா மோனோமர்ஸ் தன்னைத்தானே ஆட் ஆகி செயின் ரியாக்ஷன் மூலமாக என்ன நடக்காதுன்னா எந்த ஒரு எலிமினேஷனுமே நடக்காமல் நமக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ப்ரோப்பிலீன் ப்ரொடியூஸ் பண்ணலாம், வினைல் குளோரைடு. எக்ஸாம்பிள் நீங்கள் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக Y, அந்த Y வந்து எச்சாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் ப்ராடக்ட் வந்து எத்திலீனாக இருக்கலாம், அந்த Y வந்து CH3 அந்த ப்ரோப்பிலீன் கிடைக்கலாம், Cl இருந்தால் வினைல் குளோரைடு கிடைக்கலாம். கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் என்ன? கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனில் மெயின் அட்வான்டேஜ் என்ன? கண்டிப்பாக எலிமினேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நடக்கும். அடிஷன் பாலிமரைசேஷனில் எந்த ஒரு பொருட்களோ எந்த ஒரு கெமிக்கல்ஸோ எந்த ஒரு எலமெண்ட்ஸோ வெளியே போகலாம். ஆனால் இங்கே வந்து எலிமினேஷன் நடக்கும். என்ன நடக்கும்னா வாட்டர், NH3, HCl மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து என்ன போகும், வெளியே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் HOOC XCOH ப்ளஸ் HOYOH. இதில் பார்த்தீங்கன்னா இந்த COOHல இருக்கிற ஒரு OHும் HOYOHல இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல்ஸை வெளியே போய் நமக்கு என்ன கிடைக்குன்னா HO, OCX, COOYO, H + 2N-1 H2O கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். இப்போ நம்ம பாலிமர்ஸுடைய மெயின் அப்ளிகேஷன்ஸை, மகத்துவத்தை ஒரு வீடியோ கிளிப் மூலமாக நம்ம பார்த்தோன்னா நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளலாம். From toothbrushes to telephones, straws to spaceships, plastics are used in an enormous range of products and have been for the last 150 years. Though they can have very different properties, they're all synthetic materials called polymers, made in a similar way. The building blocks of polymers are small molecules called monomers, obtained from crude oil. The carbon atoms are joined by double bonds, but these can be broken to create single bonds, free to join other carbon atoms and form long chains called polymer molecules. This process is called polymerization, and the resulting polymers are the main components of plastics. Plastics often take their name from their component monomers. So ethene becomes polyethene or polythene. Similarly, styrene becomes polystyrene and propene becomes polypropene. The reason plastics have different properties isn't just because they're made from different monomers. It's also down to how their polymer chains are arranged and held together. Take high-density polythene, for example, with straight polythene chains packed closely together, producing a high-density material. It's rigid, strong, and used to make plastic milk bottles. But branched polymers cannot pack so easily, so the density is low. And this lighter, flexible material makes plastic bags. The force of attraction between polymer molecules also has an effect. The stronger these intermolecular forces, the tougher the plastic is, and the higher its melting point. Polymer properties can be changed by adding certain ingredients. Cross-linking agents create strong covalent bonds between adjacent polymer chains, making the material stiffer, stronger, and more heat resistant. Plasticizers, on the other hand, make the material bendier by getting in between the chains and weakening the forces of attraction between them. Synthetic polymers have only existed for about 150 years. But it's hard to imagine a world without these amazingly versatile materials.